நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, இதுக்கு மேல அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நினைச்சுன்னு இருந்தீங்க. ஆனா அதுக்கு மாறா ஒரு பக்கம் வெண்பாவை கடத்தி மல்லியை சிக்கல் மேல சிக்கல்ல சிக்க வச்சுட்டாங்க. இப்ப மல்லி கிட்ட 50 லட்சம் கம்பல்சரி இருந்தாலும் அந்த 50 லட்சம் இருந்தா மட்டும்தான் வெண்பாவை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்காங்க. இப்ப மல்லி என்ன பண்ண போறாங்க, மல்லியோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தாலும், அதே சமயத்துல மறுபக்கம் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று தராங்க. அப்படி என்ன தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் திடீர்னு நம்ம விஜய்க்கு போன் பண்றாரு. எதுக்காக, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கடத்தப்பட்டது எல்லாமே என்கிட்ட தீபிகா சொல்லிட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் என் பேத்தி எனக்கு வேணும். இதோ பார் விஜய், நாம டீசெண்டாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடலாம், நான் 50 லட்சத்தை கொடுத்துட்றேன், எனக்கு என் பேத்தி வேணும், என் பேத்தி என்கிட்ட மீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் கிட்ட எந்த ஒரு பதில் இல்லை. விஜய் சைலண்டாகவே இருக்க. விஜய், உங்ககிட்ட பணமும் இல்லை, ஒரு பக்கம் உன்னோட பணம் எல்லாமே கஸ்டடியில் இருக்கு, ஆல்ரெடி பிரச்சனையில் போயின்னு இருக்கு, அதனால இப்போதைக்கு உன் பணம் வருமா வராதன்றதே ஒரு கேள்விக்குறியில் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீ ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணாமல், தேவையில்லாமல் ஒரு பக்கம் நீயே ஒரு வதந்தியை கிளப்பாமல் இதோட முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோட பேத்தி உயிரோட வேணும், என் பேத்தி தான் எனக்கு முக்கியம், 50 லட்சம்னா நான் 1 கோடி கிட்ட தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் சார் வேற வழி இல்லாமல் இப்போதைக்கு வெண்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நல்லதாக ஒரு முடிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் போயிட்டு இருக்காங்க. இந்த எண்ணம் கரெக்டாக இருக்குமா இருக்காதா, அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள அலை மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் இது ஓகே சொல்லுங்க, வேற வழி இல்லை, ஏன்னா வெண்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, வெண்பாக்காக நான் இதை ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவும் சொல்லிடுறாங்க. இப்போ வெண்பாவை காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த 50 லட்சத்தை எடுத்து போய் கொடுத்தா வெண்பாவை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, என்ன கேரண்டி இருக்குது, எந்த ஒரு ஆதாரம் கேரண்டி இல்லாமல் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் பேசி சுடரோட கொலையில் நம்மளை சிக்க வச்சுக்க பார்த்தாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலில் போயிடுச்சு, எதாக இருந்தாலும் யோசிச்சு சிந்திச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிருக்க. உடனே போலீஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட், அதாவது வெண்பாவை கடத்தி வச்சுருக்காங்களா அந்த நபர் கால் பண்ணுறாரு. விஜய் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஃபோட்டோ வச்சு எல்லா தவளையும் உங்கள் போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சுன்னு இருக்காங்க, உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், என்னை பற்றி எந்த ஒரு சீக்ரெட்டும் வெளியே லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ பண்ணுற வேலை எல்லாமே ஒரு பக்கம் கேப் மாதிரி தானே, முள்ள மாதிரி தானே, முடிச்சு வைக்கத்தானோ, இது எல்லாமே கலந்து இருக்குது. இது விஜய், நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கேன்னு நினச்சின்னு இருக்கேன். நான் நினச்சா உன்னோட குழந்தை, அதாவது வெண்பா உயிரோட இல்லாமல் தீர்த்து கட்டவே என்னால் முடியும். அதனால் எனக்கு என்ன பயன், ஒரு பயனும் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட பணத்தை நான் எதிர்பார்க்குறேன். நான் சுடரக்கா பேசுகிற மாதிரி பணத்தை கொடுத்துருக்கேன், சுடரக்காவை நீ கொண்டுட்டேன், ஆனால் அதுக்காக நான் உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. எனக்கு தேவை அந்த 50 லட்சம், அதை கொடுத்துட்டேன்னா உங்கள் குடும்பத்தை நான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன், என் பாட்டுக்கு என் வழியில் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதான் சரி, ஓகே, இது எல்லாமே நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தோணுது, சிந்திக்கவும் தோணுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னென்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தாலும், இதுக்கு எல்லாமே ஒரு பக்கம் ஏற்ற வகையில் நம்ம எதனா ஒன்று செஞ்சாகணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா லாஸ்ட்டாக நம்மளும் ஒரு பக்கம் அடித்து ஓட விட்டுருவாங்க. அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும் சிந்திச்சு நிதானமாக தீர்மானமாக யோசித்து செஞ்சாகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம அரவிந்த் தாங்க. அரவிந்த் என்னடா சொல்கிறேன், அரவிந்த் திரும்ப கான்செப்டுக்குள்ளே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அரவிந்த் வந்துட்டாரு. அரவிந்த் என்ன காரணத்துக்காக வந்திருக்காரு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், வெண்பாவை காப்பாற்றணும். ஏன்னா அரவிந்த் அந்த ரெசார்ட் இருக்கால, ரெசார்ட்டோட ஓனரே அரவிந்த் தான். அவர் இத்தனை நாளாக அவர் மறைமுகமாக நான் வெறும் கேப் டிரைவர், ஏன்னா நான் எதனா ஒன்று ஆரம்பிக்கணும், பெருசாக சாதிக்கணும்னு சொல்லிட்டு கேப் டிரைவர் ரெசார்ட்டை அவளே விலைக்கு வாங்கி அவங்க அப்பா முன்னையில் ஒரு கெத்தான ஒரு பொசிஷனில் இருக்கார். இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல தெரிய வந்தது. சரி, ஓகே, நான் இன்னும் தெரிய வேணாம், நான் ஃபஸ்ட்டு விஜய்க்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் இவரை டிஜேபி எல்லாமே இவருக்கு தெரியும், கான்டாக்ட் பண்ணி எல்லாரையும் ஒரு பக்கம் அலர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாரும் எப்படியாவது கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு. ஆனால் விஜய் ஒரு பக்கம் நாம தான் எந்த ஒரு கேஸும் கொடுக்கல, கேஸை வாபஸ் வாங்கிட்டு யார் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஒரு வேளை அந்த தீபிகா தான் இந்த மாதிரி வாண்டடாக இறங்கி நம்மளை சிக்கலில் சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா. அந்த தீபிகாவுக்கு நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. நம்ம எவ்வளோ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையில் இனி இன்வால்வ் ஆகாத, இந்த பிரச்சனை விட்டு விலகிரு, ஏன்னா என் பிரச்சனை எனக்கு பார்க்கறதுக்கே தலைக்கு மேலே ஒரு பக்கம் போயின்னு இருக்கு, நீ தெரிஞ்சா வெண்பாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கேட்காம ஒரு பக்கம் அதவே திரும்ப பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறேன். அந்த கோவம் ஆவேசம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லது ஒரு விஷயம் தான். ஆனால் இதுவே கண்டினியூவாக கம்பல்சரி இருக்குமான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், பார்ப்போம். முயற்சி திருவினை ஆக்கம் அப்படின்ற விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு
தைரியமாக களத்தில் இறங்கி வேலை செய்யலாம். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம நினச்சிக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் புதுசாக தினசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், இந்த பிரச்சனைக்கு முழுக்க யார் காரணம் அப்படின்ற விஷயத்தை தான் முழுக்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க. அப்போ தான் நாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயத்தெல்லாம் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாரு. விஜய் அந்த பணத்தை எடுத்துன்னு போய் எப்படியான கொடுத்துடலாம், சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடய ஒரு வேகத்தோடய போயின்னு இருக்காங்க. இந்த ஆர்வம், வேகம், சோகம் எல்லாமே ஒரு பக்கம் வேதனையை தருமா, இல்லை நல்லதாக ஒரு விஷயத்தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த பணத்தை கையில் கொடுக்கறதுக்கு நம்ம விஜய் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் அவன் பணத்தை வாங்குற மாதிரி வாங்கி திடீர்னு விஜய் தட்டி விட்டுறாப்புல. தட்டி விட்டு விஜய் நூக்கிட்டு அங்கேருந்து அவன் எஸ்கேப் ஆயிடறான். பாவி, கையில் கிடச்ச அப்பளத்தை நாம் நுறுக்கா மொட்டம்லே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆகிப்போச்சு. ஆனால் வெண்பாவை சிறப்பாக காப்பாற்றிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். வெண்பாவை காப்பாற்ற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்குது. எப்படியே வெண்பாவை காப்பாற்றிச்சல, இனிமேல் பிரச்சனை இல்லை. நாம் இனிமேல் நம்ம பாட்டுக்கு சந்தோஷம் தான். ஒரு பக்கம் ஜாலியோ ஜில்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு நிரந்தரம் கண்டிப்பாக நாம் சொல்லலாம். சரி, போனதெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்து இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டுக்கிட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாய்ஸா செய்யூ. நன்றி, வணக்கம். முதல் நம்பர் தருங்க.